பேரழகி ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ், தி சென்னை சில்க்ஸ். நான் நினைச்சதே அந்த பொண்ணோட நடிப்புக்காக தான். அந்த யூனிட்டே நம்ம படத்துல வர்க் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நான் பாத்துக்கிறேன். இந்த பசங்களோட ஃப்ரெண்டா தான் மேபி அந்த பொண்ணு இருப்பாங்க. சொன்னா அவங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுக்கே டென்ஷன் ஆயிருங்க. இந்த படத்துக்கு கயல் தான் ஹீரோயின். ஓகே, நோ ப்ராப்ளம், நான் பேசிக்கிறேன். ஓகே பிருத்வி, தேங்க் யூ. நம்ம ஆலியா பட் அஞ்சனா ஜோலின்னு நினைச்சோம். ஏதோ கயல் காயத்ரிங்கிறாரு. ஹாய். ஹாய் மேடம். ஹாய் மேடம். பிருத்வி சாரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் வர சொன்னீங்களா? ஆமா மேடம், பிருத்வி சார் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹே வாவ், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அவரை பிடிக்கும் இல்ல தினேஷ்? சூப்பரா பெர்ஃபார்ம் கூட பண்ணுவாருல்ல? வெரி குட், கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. கங்க்ராட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. வாங்க மேடம் போலாம். எப்படி இருக்கிறது மாமா சொல்லுங்க. அந்த கயல் திரும்ப திரும்ப எனக்கு குறுக்க வந்துகிட்டே இருக்கா. முட்டை சந்துல கொண்டு போய் விட்டா கூட முட்டிக்கிட்டு அந்த பக்கமா வந்து என்ன பார்த்து ஈன்னு இழிக்கிறா. மாமா என்னால தாங்கவே முடியல மாமா. ஏன் ஹீரோ கூட அவ நடிக்கிறதா? அந்த பிருத்வி ஏன் கூட நடிச்சிட்டு அவ கூடவும் நடிப்பானா? அவளை தொட்ட கையால என்னையும் தொடுவானா? அவ கூட டூயட் பாடிட்டு ஏன் கூடவும் டூயட் பாடுவானா? நானும் அவளும் ஒன்னா மார்க்கெட்ல என் நிலைமை என்ன ஆகும்? எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. என் கரியரை நான் அசிங்கப்படுத்திக்க விரும்பல. முடியவே முடியாது மாமா. பிருத்வி கூட நடிக்க முடியாது. எனக்கு எனக்கு இந்த படமே வேண்டாம். நேத்ரா, கொஞ்சம் யோசிமா. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. நாம ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோம். நம்ம ஆடிட்டர் கூட உங்ககிட்ட இது விஷயமா பேசணும்னு சொன்னாரு. சொன்னீங்கல்ல, யோசிச்சிட்டேன் சார். அதுக்குள்ள யோசிச்சிட்டாங்களா? நீங்க சொன்னதுதான் கரெக்ட். செக்க திரும்ப வாங்கிக்கிறேன். ஓகே மேடம், நான் இதோ வரேன் மேடம். வாங்க சார். மேடம், படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எதுவும் பிரச்சனை இருக்காது மேடம்? ஐயோ, அதெல்லாம் எதுவுமே இருக்காது சார். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? சின்ன விஷயத்துக்காக யோசிச்சேன். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வாங்க. ஓகே மேடம், ஓகே மேடம். ஏதோ நான் வந்துடுறேன் மேடம். அண்ணே சொல்லுங்க சார். வண்டியை நேத்ரா வீட்டுக்கு திருப்புங்க. சரிங்க சார். இவ்ளோ தூரம் இறங்கி போய் கெஞ்ச வேண்டியிருக்கு. இல்லம்மா, எல்லாமே அந்த தட்டுக்கடை கயலால வந்த வெனமாமா. இது வரைக்கும் நான் இவ்ளோ அசிங்கப்பட்டதே கிடையாது. இப்போ எல்லார்கிட்டயும் பணத்துக்காக இடிச்சுக்கிட்டு வழிய வேண்டியிருக்கு. அப்படிலாம் இல்லம்மா. நம்மோட ஒரே இலக்கு அந்த கயல் தான். அவளை விடக்கூடாது. பிருத்வி மூலமா கயலை ஏதாவது பண்ணியே ஆகணும். பிருத்விய கைக்குள்ள போட்டுக்கிட்டு கயலை கதற விடணும். அவ நிம்மதியா தூங்கவே கூடாது மாமா. தூங்கவே கூடாது. அப்படியே மெழுகு பொம்மை மாதிரி இருக்கீங்க. நிமிஷத்துல கிளம்பி வந்துட்டீங்க. பார்ட்டின்னு கூப்பிட்டா பறந்து வந்துட்டீங்க. ஷார்ட்னு கூப்பிட்டா லேட்டா வருவீங்களோ? சும்மா ஓட்டாதீங்க பிருத்வி. வெயிட் பண்றீங்கன்னு உடனே கிளம்பி வந்த பாருங்க. என்ன சொல்லணும்? சரி சரி, வாங்க, டைம் ஆயிடுச்சு, போலாம்.
ஹே, இன்னைக்கு என் கூட கார்ல வருவீங்கன்னு நினைச்சு பாத்தீங்களா நேத்ரா? ப்ராமிஸா நினைச்சு பார்க்கல. ஓ, நேர்லயே நீங்க வந்ததுனால உங்க கூட வந்த. ஆ? போன்ல கேட்டிருந்தா மாட்டேன்னு சொல்லிருப்பேன். வாய்? நான் வெளியில கூப்பிட்டு மாட்டேன்னு சொல்ற ஆர்டிஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே கிடையாது நேத்ரா. இல்ல, ஆக்சுவலி எனக்கு ஒரு ப்ரொடியூசர் மீட்டிங் இருக்கு. இப்ப கூட நீங்க ஒரு ப்ரொடியூசர் கூட தான் இருக்கீங்க, அதுவும் ஹீரோ கம் ப்ரொடியூசரோட. இப்பெல்லாம் கார்ல ஃப்ரீயா போக முடியாது நேத்ரா. காரை வச்சே அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓகே, காக்கி சார். என்னம்மா போன் பேசிட்டு நீயே சிரிச்சுக்கிற? பிருத்வி பேசினான். ஆ, ஷாப் ஓப்பனிங்க்கு வர முடியுமான்னு கேட்டான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். உடனே பதறி போயிட்டான். நேர்ல வந்து பார்த்துட்டு போறானா. பரவாயில்லையம்மா. கயல் வீட்டுக்கு போய் ஏதோ இரிட்டேட் ஆகியிருந்தாலும் இன்னைக்கு பேலன்ஸ் ஆகி கதை வேற மாதிரி போகுது. அவன் எப்படி வேணா இருந்துட்டு போகட்டுமா, நீ அவனை யூஸ் பண்ணிக்கோ. அவன் கூட 2 படத்துல கமிட் ஆயிடு. நமக்கு வேண்டியது பணம், அவ்வளவுதான். தனோ, தனோ, இதோ வர மேடம். பூ வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டேன் மேடம். அந்த ரெட் கலர் பர்ஸ் எடுத்துட்டு வா போ. சரிங்க மேடம். என்னம்மா உடம்பு முடியலன்னு சொன்ன, இப்ப வெளியில கிளம்புற மூட்ல இருக்க போல இருக்கு. ஆமா மாமா, பிருத்வி என்ன பார்க்க வரேன்னு சொல்லிருக்கான்ல. ஆமாம்மா. அவன் வரும்போது டல் அடிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அதான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு. மாமா, எனக்கு ஒரு ஐடியா. என்னம்மா? ஷீலான்னு ஒருத்திய லவ் பண்ணா, அதுலயும் பிரச்சனை. இப்போ கல்யாணமே நடக்குமானே தெரியல. 2 பேரும் பிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இப்படி அவ வாசம் பட்டாலே அந்த இடம் மோசம்தான். அவகிட்ட இருந்தா நல்லது எதுவுமே நடக்காது பிருத்வி. அவளுக்கு அப்படி ஒரு கைராசி மொகராசி. ஐ see. இவ்ளோ இருக்கா? I just can't believe it. இதுவெல்லாம் போதாதா? அவ ராசிய பத்தி இப்பவாது தெரிஞ்சுக்கோங்க. சரி பிருத்வி, அப்போ நான் கிளம்புறேன். Yeah. டேக் கேர். கார்ல போறப்போ ஜாக்கிரதையா போங்க. எனக்கு என்னமோ கையலோட ராசி உங்களையும் படுத்து எடுக்கும்னு தான் தோணுது. உங்களுக்காக நான் எல்லா சாமியும் வேண்டிக்கிறேன். ஓகே நேத்ரா, டேக் கேர். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இப்ப 200 மண்டங்கள் அதிகமாயிடுச்சு. வெரி குட், வெரி குட். இட்ஸ் மார்வெலஸ். பூஜை நேரத்துல இட்ஸ் குட் சைன் ஃபார் மீ. மாமா, என்னம்மா? பிருத்வி பக்கத்துல அந்த கயல் போட்டோ எனக்கு ஈக்குவலா நிக்கிறா. இதை எப்படியாவது நிறுத்தணும் மாமா. வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். வாங்க சார். கங்க்ராட்ஸ் பிருத்வி. தேங்க்யூ. கொடுங்க சார். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். வாங்க சார். ரெட்டி கார் போயாச்சு, போலாம். வண்டி எடு.
சார் ஒரே ஒரு ஓகே இன்டர்வியூ ஓகே பூஜை எக்ஸ்கியூஸ் மீ Okay, எக்ஸ்கியூஸ் மீ sir. வணக்கம் சார் வணக்கம் சார் நமஸ்காரம்